என் தங்கமே, இந்த வானத்தில் ஒளியில்லாத அடுத்த அமாவாசை வரும் போது உன் வாழ்க்கையிலும் அந்த இருட்டு படிப்படியாக ஒளியாக மாறும். ஆனால் அந்த ஒளி வருவதற்கு உன் ஆன்மாவும் உன் நம்பிக்கையும் நான் சொல்கின்ற அந்த ஒரு சிறிய பரிகாரத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டும். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது மனதை கிழிக்கும் சம்பவமாக இருந்தாலும் அதற்கான முடிவும் வருகிறது. இனி நீ துயரத்தை பேச வேண்டியதில்லை. அதை தாண்டி தீர்வை பார்க்க ஆரம்பிக்கலாம். நீ நிறைய அழுதிருக்கிறாய். எல்லோரிடமும் சென்று கதறி கேட்டு உதவி கேட்டிருக்கிறாய். சிலர் உதவுகிறார்கள் போல நடந்து கொண்டு பின்னால் நிந்தனையா பேசுகிறார்கள். சிலர் நேரிலேயே உதவ முடியாது என சொல்லி விடுகிறார்கள். ஆனால் நானோ, என் தங்கமே, உனக்காக காத்திருக்கிறேன். நீ எத்தனை தடவைகள் வீழ்ந்தாலும் எழும்பும் ஒரு வாய்ப்புக்காக உன் பக்கத்தில் நானும் இருக்கிறேன். நீ எந்த பிரச்சனையோடு இருக்கிறாயோ, அது கடன் ஆகட்டும், குடும்பத்திலுள்ள குழப்பம் ஆகட்டும், தொழிலில் விழுந்த தடை ஆகட்டும், அந்த முடிச்சு இப்படித்தான் என நினைக்கும் இடத்தில்தான் நம்மால் திறக்க முடியும் என்ற உந்துதலுடன் நான் வந்து நிற்கிறேன். அடுத்த அமாவாசை வருவதற்குள் உன் வாழ்க்கையில் ஒரு தீர்வு வரப்போகிறது. ஆனால் அந்த தீர்வு வர நீ செய்வது இந்த ஒரு எளிய செயல். அந்த நாளில், அமாவாசைக்கு முன் வரும் 7ஆம் நாள் இரவு நீ வீட்டில் அமைதியாக இருப்பாய். அந்த நேரத்தில் நீ 3 எழுத்து சொல்ல வேண்டாம். யாரிடமும் மனம் புழங்க வேண்டாம். உன் உள்ளம் கம்பீரமாக அமைதிக்குள் நிமிர்ந்திருப்பது போல் கைகள் சுருள் பிடித்து 4 சிறிய வெற்றிலை பக்குவத்தை எடுத்து கொண்டு அதன் மீது ஒரு சிறிய வெள்ளைப்பூவும் சிறிது பொன்னாங்கண்ணி இலைகளும் வைத்து ஒரு அகலத்தில் தீபம் ஏற்றி வைத்து எதுவும் பேசாமல் உன் மனதை என் மீது திருப்பி வைத்துக்கொள். அந்த நேரம் என்பது சுழலும் சக்தியின் தொடக்கமாகும். அதாவது உன் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தின் முதல் படி. இந்த தியானத்தின் போது எதுவும் வேண்டாம். கண்ணை மூடிக்கொள். நானும் உன் முன்னால் இருப்பது போல் நினைத்துக்கொள். என் கையால் உன் தலையை வருடுகிறேன் என்று உணர. என் குரல் உன் உள்ளத்தில் மெதுவாக ஒலிக்கட்டும். உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் நீ பார்ப்பாய், கண்களில் நீர் வரும். காரணமில்லாமல் வரும் அந்த நீர், அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை. அது கழிவதற்காக உன் உள்ளம் அனுப்பும் சுத்திகரிப்பு. இந்த பரிகாரம் எளிது. ஆனால் அதற்குள் இருக்கும் விஷயம் பிரமாண்டம். ஏனெனில் இது உணர்ச்சியின் தூண்டல் மட்டுமல்ல, இது சக்தி. இதை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அதை பின்பற்றும் மனது கொண்டவர்கள் மட்டுமே உணர முடியும். இந்த செயல் முடிந்தவுடன் நீ எழுந்து அந்த அகலத்தை ஒரு மூலையில் வைத்துவிடு. அந்த மூலையை 3 நாட்கள் தொட்டே பார்க்க வேண்டாம். அதன் பிறகு அந்த புடவை மீது சிறிது பாசிப்பொடி விழுந்தாலும் பரவாயில்லை. 3ஆவது நாளில் மட்டும் அந்த இலைகளை எடுத்து நதி ஓரத்தில் விடு. இல்லையெனில் ஒரு செடியின் அடியில் போட்டு விடு. அந்த நேரத்தில் என் பெயரை சொன்னால் போதும். அமாவாசை வரும்போது உனக்கு ஒரு செய்தி வரும். அந்த செய்தி ஒன்று உன் வாழ்க்கையின் முடிவாகவே தெரிந்த விஷயத்திற்கு ஒரு புதிய தொடக்கம் என நிரூபிக்கப்படும். உனக்கே நம்பிக்கையில்லாமல் இருக்கும் அந்த வேளையில் யாரோ ஒருவரிடமிருந்து ஒரு அழைப்பு, ஒரு தரிசனம், ஒரு வாய்ப்பு, ஒரு பண உதவி, எதுவாயினும் பாயும். அதுதான் என் பரிகாரம் வேலை செய்துள்ளதற்கான அறிகுறி. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய். ஏனெனில் நான் சொல்கிறேன். என் குரல் உன் மனதை நிமிர செய்ய வந்திருக்கிறது. இந்த செயலால் என்ன நடக்கும் தெரியுமா? நீ உன் துன்பத்துடன் போராடிக் கொண்டிருக்கும் போது அதை ஒரு கடவுள் போல நோக்கிக் கொண்டிருக்கும் கண்ணுக்கு தெரியும். உன் நிலை மாற்ற வேண்டும் என்ற அக்கறை என் கண்ணில் உண்டு.
நீ வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க நினைத்த அந்த நாள் இன்று வரைக்கும் நீ உயிரோடு இருக்கின்றாய் என்றால் அதற்கும் காரணம் உன்னுள் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான். இந்த பரிகாரம் என்பது உனக்கான நரக கதவுகளை மூடுகிறது. ஏனெனில் எத்தனை பேர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ என்னிடம் வாரும்போது உன்னால் மட்டும் அந்த நேரங்களை மீட்டெடுக்க முடியும். என் மகளே, உனக்காக நான் காத்திருக்கிறேன். நீ கொஞ்சம் மனதுடன் அமைதியாக இந்த செயலை செய். அதன் பயன் உன்னை மெய்மறக்க வைக்கும். இப்பொழுது நீ அழுகிறாய் என்று எனக்கு தெரியும். அந்த கண்ணீர் ஒரு தனிமையின் கண்ணீர் இல்லை. அது என் முன்னிலையில் உன் உள்ளம் விலகி விழும் தருணம். உன் மனம் சுத்திகரிக்கப்படுகிற தருணம். நீ இனிமேல் பயப்பட வேண்டாம். இந்த பரிகாரம் உன்னிடம் ஒரு காப்பு போல் இருக்கும். என் தங்கமே, என் வார்த்தைகள் உன் உயிரில் உற்சாகத்தின் ஓசையை கிளப்ப வேண்டும். அந்த அகலத்தில் வைத்த அந்த 4 வெற்றிலை பூ பொன்னாங்கண்ணி இலைகள் உன் பிரார்த்தனையின் சக்தியை இழுத்து கொண்டு இருக்கின்றன. இந்த உலகத்தில் சில விஷயங்கள் கண்ணால் தெரியாது, ஆனால் உள்ளத்தால் உணர முடியும். நீ அந்த உணர்வை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டாய். இதுதான் வாழ்க்கையின் மாயம். எதை நாம் நம்புகிறோமோ அதுவே நம்மை எடுத்து செல்லும் திசை. நீ அந்த பரிகாரம் செய்த பிறகு உனக்குள் ஒரு அமைதி பிறந்திருக்க வேண்டும். அது சாதாரணமல்ல என் தங்கமே. அந்த அமைதி என்பது உன் உள்ளத்தின் ஒரு பகுதியை திறந்துவிட்டது. அதற்கு முன் என்ன நடந்ததென்று பார்ப்போமா? நீ பல ஆண்டுகளாக உன் பிரச்சனைகளுடன் போராடிக் கொண்டிருக்கிறாய். யாரிடமும் சொல்ல முடியாத பல அனுபவங்களை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறாய். பிறரிடம் நம்பிக்கை வைத்து மோதப்பட்டு பின்னர் மீண்டும் அந்த பொன்னோடு நடக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஆனால் இன்று இந்த பரிகாரம் மூலம் நீ உன் உள்ளத்தை சுத்தமாக்க ஆரம்பித்துள்ளாய். அமாவாசைக்குள் தீர்வு வரும் என்ற என் சொல் சுத்தமாக வெறும் வார்த்தை அல்ல. அது ஒரு ஆணை. நான் சொல்லும் அதில் உன் கதி புதுப்பிக்கப்படும். ஆனால் அதற்குள் சில பரிசுத்த சோதனைகள் வரும். ஒரு நாள் உனக்குள் சலிப்பு வரும். இதெல்லாம் என்ன பயன் என்று கேட்க தோன்றும். அந்த நேரத்தில் என்னை நினைத்துக்கொள். அந்த வீழ்ச்சியின் நடுவில் தான் நீ வரவேற்கும் வெற்றிக் கொடியை சாத்த போகிறாய். நான் உனக்கு ஒரு சின்ன உண்மையை சொல்கிறேன். பல பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது. நாம் அவற்றை தீர வேண்டியதை விட அதன் வலிக்குள் வாழ பழகி விடுகிறோம். அதாவது நாம் சற்றும் எதிர்ப்பதற்கு பதிலாக அதற்குள் தாழ்ந்து நிற்கிறோம். ஆனால் நீ இப்போது மாற்றம் செய்ய ஆரம்பித்துள்ளாய். அந்த அகலத்தில் வைத்த வெற்றிலைகள் உன் வாழ்க்கையில் உள்ள முடிச்சுகளை இழுத்து எறிகின்றன. நீ நினைக்காத ஒரு ஆட்சி உன் வீடு நோக்கி வருகிறதே என் கண்ணுக்கு தெரிகிறது. பிறகு ஏன் நீ பயப்படுகிறாய் என் மகளே? யாராவது உனக்கு நேரில் வந்து உதவுகிறார்கள் என்றால் அதை மறுக்காதே. அந்த உதவி நான் அனுப்பும் கரங்களில் ஒன்று. ஒருவரிடமிருந்து ஒரு அழைப்பு வரும். வா, இந்த வாய்ப்பை பயன்படுத்து என்று சொல்வார்கள். நீ நினைத்து பார்ப்பாய், இது உண்மையா என்று. ஆனால் அது என்னுடைய வேலை. நான்தான் அந்த வாய்ப்பை உன் காலடிக்கே அழைத்து வந்துள்ளேன். அந்த 4 வெற்றிலைகளும் 4 பக்கங்களாகும். முதல் பக்கம் உன் நம்பிக்கை. இரண்டாம் பக்கம் உன் பழைய துன்பங்கள். மூன்றாம் பக்கம் உன் ஆத்மவலிமை. நான்காம் பக்கம் என் கையால் வரும் மாற்றம். இந்த 4 பக்கங்களும் சேர்ந்து ஒரு சக்தி உருவாக்குகின்றன. அந்த சக்தி தான் உன் வாழ்க்கையை புது பாதைக்கு அழைக்கும் சக்தி. அதனால் நான் சொல்கிறேன், உனக்கு ஒரு விசித்திர உணர்வு வந்தால் பயப்படாதே. அது பரிகாரத்தின் விளைவு. அது உன்னை கிளென்ஸ் செய்கிறது. மனதில் ஒரு அமைதி வந்ததா? சில நாட்கள் நீ சரியாக தூங்கியிருக்க மாட்டாய். கண்கள் இருந்தும் தூக்கமில்லை.
ஆனால் இப்போது பரிகாரம் செய்த பிறகு ஒரு உணர்வு பிறந்திருக்கும், தூக்கம் வர ஆரம்பித்திருக்கும். அது ஒரு ஹீலிங். மனதின் அந்த பாகங்கள் அனைத்தும் பரிதாபத்துடன் நிறைந்து இருந்தது. ஆனால் இப்போது ஒவ்வொரு நாளும் சுத்தமாகிறது. அடுத்த அமாவாசைக்கு முன்பாகவே உன்னிடம் ஒரு காட்சி வரும். அது கனவாகவோ உணர்வாகவோ இருக்கும். யாரோ ஒருவர் உன்னிடம் அவசியம் நம்பு என சொல்வார். அந்த குரல் எனது குரலாக இருக்கலாம். அந்த நேரம் நீ கண்ணை மூடிக்கொண்டு என்னிடம் ஒரு வினா கேள், நீ என்ன செய்கிறாய் என் வாழ்க்கையில் என்று. நான் அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் பதில் சொல்வேன், உனக்காக வழியை அமைத்திருக்கிறேன். இந்த பரிகாரம் ஆன்மீக சக்தி சார்ந்ததுதான். ஆனால் இதை நம்பிக்கையோடு செய்தவள் வாழ்க்கை மாற்றம் கண்டுள்ளாள். ஒரு தாய் தனது மகனின் கல்விக்கடனில் விழுந்த பின் இந்த பரிகாரம் செய்து அந்த கடனை ஒரு வெளிப்படாத உதவியால் தீர்த்தாள். இன்னொரு பெண் கணவர் விட்டு சென்ற பின் மனம் உடைந்து இருந்தாள். இந்த பரிகாரம் செய்த பின் கணவரே அழைத்து போனார். உனக்கும் இது நடக்கும். ஏனெனில் நீ இப்போது என் ஆசிர்வாதத்தின் சுற்றுக்குள் வந்திருக்கிறாய். நீ உன் வீட்டில் ஒரு சின்ன இடத்தில் ஒரு விளக்கேற்றி 3 நாள்கள் அந்த அகலத்தோடு நின்று கொண்டு தியானம் செய்தால் போதும். அதில் பெரிய மந்திரங்கள் யாகங்கள் தேவையில்லை. உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். நீ உணர்கிறாய் அல்லவா, உன் கண்கள் நனைய என் குரல் உன் உள்ளத்தில் பேசுகிறது. அது உண்மைதான் என் மகளே. இந்த பரிகாரம் உன்னோடு தொடர்ந்து செயல்படும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதே, சனிக்கிழமை இந்த பரிகாரம் தொடர வேண்டும். ஏனெனில் அந்த நாள் உன் வாழ்க்கையின் இருட்டை பற்றி கொண்டிருக்கும் வலிமைகளை அடக்கக்கூடிய நாள். அந்த நாளில் நீ எந்த தீய எண்ணங்களும் இல்லாமல் அமைதியாக இந்த பரிகாரத்தை தொடரும் போது உன் வீட்டின் வாசலில் ஒரு வெளிச்சம் தங்கும். அதுதான் ஆரம்பம். என் தங்கமே, கடந்த 2 பாகங்களில் நாம் ஆரம்பித்த அந்த பரிகார தீபம் இப்போது சிறிய ஒளியாகவேனும் உன் வாழ்க்கையின் இருட்டை விரட்டத் தொடங்கியுள்ளது. அந்த ஒளியை சிறிது சிறிதாக வளர்த்தால் உனக்கு எதிராக நின்றிருந்த எந்த உறவின் சாயலும் எந்த கடனின் நிழலும் உன்னை தொட்டுவிட முடியாது. இந்த பரிகாரம் என்பது வெறும் பூஜை இல்லை, இது உன் நம்பிக்கையின் சூரிய உதயம். நீ சனிக்கிழமை தொடங்கிய அந்த பரிகாரம் காலத்தின் கட்டங்களை நகர்த்த ஆரம்பித்துவிட்டது. உனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உன் பக்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நீ கவனித்தாயா? சில மனிதர்கள் நீண்ட நாட்களாக உன்னை தேடி தொலைந்திருந்தார்கள். இன்று அவர்கள் மீண்டும் உன்னை தேடத் தொடங்கியிருக்கிறார்கள். அதுவே இந்த பரிகாரத்தின் விளைவுகளில் ஒன்று. இவை எல்லாம் புறத்தோட்டில் நடக்கும் மாற்றங்கள். ஆனால் அதைவிட ஆழமாக உன் உள்ளத்திலும் மாற்றம் நடக்கிறது. ஒரு மாற்றத்திற்கு பிறகு எப்போதும் மனதின் மாறுபாடுகளும் உன்னை சோதிக்கலாம். எதையாவது விட்டுவிட்டாயோ தவறிவிட்டாயோ என்று தோன்றும். ஆனால் அதுவே உன்னுடைய சுத்திகரிப்பு. அது காயப்படுத்தும்போது கூட அதன் பின்னணியில் இருக்கும் பரிசுத்த வெளிச்சத்தை நீ காண்பாய். அதேபோல பரிகாரம் செய்த பின் ஒரு நாள் திடீரென அழுது விடும் உணர்வு உன்னில் ஏற்படலாம். நீ யாரும் இல்லாத இடத்தில் நிம்மதியாக அழுவாய். அதையும் பயப்படாமல் அனுபவிக்க வேண்டிய தருணமாகவே எடுத்துக்கொள். அது உன்னில் தேங்கியிருந்த துன்பத்தின் கடைசி துளிகளை வெளியே அனுப்பும் சக்தி. இந்த அமாவாசை வருகின்ற நேரம் அடுத்த ஒரு கதவை திறக்கப் போகும். நீ இப்போது அதற்கான அங்கீகாரத்தை பெறுகிறாய். உன் உள்ளத்தில் நான் ஒரு பதைபதையை உணர்கிறேன். நீ மாறிக்கொண்டு இருக்கிறாய். என்னிடம் கேட்க விரும்புகிறாய், நான் இதைச் செய்தால் என்ன கிடைக்கும் என்று. நான் பதிலளிக்கிறேன், உனக்கு கடன் முடியும்.
அது மட்டுமல்ல, அந்த கடன் உன்னை சுமையாக பின்தொடர்ந்த அந்த சக்திகள் இப்போது உன்னை விட்டு விலகத் தொடங்கியுள்ளன. அந்த இறுக்கமான பிணைப்பு அவ்வளவு நாள் உன் குடும்பத்தையே மூடியிருந்தது. என் தங்கமே, நீ 10 நாட்கள் தொடர்ந்து செய்தால் 10வது நாளில் ஒரு சிறிய அழகு நிகழும். உன் வீட்டுக்குள் ஏதேனும் ஒரு வண்ணத்து பறவை அல்லது வண்ணப்பூச்சி பறக்கும். அது சாதாரணம் அல்ல. அது உன்னோடு இருக்கும் ஆழமான குருத்தை நீக்கும் நியதியான உன்னத இயற்கை அறிகுறி. அந்த தருணத்தில் நீ உன் உள்ளத்தை தற்கொண்டு புனிதமாக்கி என்னை உனக்குள் அழைக்க வேண்டும். நீ என் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல். நான் அப்போது அங்கே வைத்தே இருப்பேன். இந்த பரிகாரம் நீ இப்போது செய்து கொண்டிருப்பது பல தலைமுறை தாங்கிக் கொண்ட வறுமையின் சங்கிலியை உடைக்கும். பல கடன்கள் இன்று நீ உருவாக்கியவை அல்ல. அவை கடந்த காலங்களில் உன் குலத்தில் உருவான சக்திகள். ஆனால் அந்த வித்துக்கள் இப்போது வெளியேறும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் வருங்கால சந்ததியையும் சுத்திகரிக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த அமாவாசை உன் குடும்ப வரலாற்றை திருப்பி போட போகும். நீ உன் வீட்டில் ஒரு சிறிய இடத்தில் ஒரு நிலக்கடலை அல்லது கருப்பெருக்கு வைத்து அதன் மீது ஒரு வெண்கல குடம் வைத்து 3வது நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு துளி தண்ணீர் ஊற்று. எதுவும் சொல்ல வேண்டாம். எதையும் கேட்க வேண்டாம். வெறும் அந்த செயலின் மேல் கவனம் வைத்து நட. அது உன் உள்ளத்தையும் வீட்டின் சக்தியையும் சுத்திகரிக்கிறது. அந்த இடம் நனைக்கும் போது உன் உள்ளமும் நனையும். நாளை உனக்குள் ஒரு புதிய உணர்வு வரும். நீ வங்கி அருகே செல்லும்போது பயப்பட மாட்டாய். நீ யாரோடு பேசினாலும் குரலில் தைரியம் இருக்கும். ஏன் தெரியுமா என் தங்கமே, நீ உன்னுடைய நெருக்கடிகளை ஓரமாக வைக்க ஆரம்பித்துவிட்டாய். நீ அந்த சக்திகளின் பிணையத்திலிருந்து வெளியே வர ஆரம்பித்துள்ளாய். இது அந்த பரிகாரத்தின் பலத்த சாட்சி. உனக்குள் ஒரு மழை பெய்கிறது. இந்த மழை உணர்வுகளின் மழை. அதில் நீ முழுக்க நனைய வேண்டும். உன் கண்ணீர் வாரட்டும். அதை அடக்காதே. அந்த கண்ணீர்தான் என் ஆசீர்வாதத்துடன் கலந்து உன் வாழ்க்கையில் திருப்பங்களை உருவாக்கும். நான் உன்னிடம் இருந்தபடியே பேசுகிறேன். இந்த உரையிலேயே நான் இருக்கிறேன். உன் அருகில். உன் நிழலாய். நீ ஒருமுறை மட்டும் உன் உள்ளத்திலிருந்து முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை ஏற்கிறாயா என்று நான் கேட்கிறேன். ஏற்றாயானால் அடுத்த பாகத்தில் நான் உன்னிடம் மிக ரகசியமான ஒரு உண்மையை சொல்லவிருக்கிறேன். அது உன் வாழ்க்கையின் முடிச்சை திறக்கும். என் தங்கமே, 3 பாகங்களாக நீ இவ்வழியை நம்பிக்கையோடு தொடர்ந்ததற்கு நான் உன்னை பாராட்டுகிறேன். இன்று பாகம் 4இல் நாம் ஒரு சற்று ஆழமான உண்மையை கேட்கப் போகிறோம். உன் வாழ்க்கையில் கடன் ஏன் வந்தது என்று நீயே கேட்டிருக்க வேண்டியது. ஒருவரும் ஒரு நாளில் கடன் சுமையாக மாற மாட்டார்கள். அது பல நாட்களாக நீ மனதில் வைத்திருக்கும் உறவுகள், உறுதிகள், தீராத நம்பிக்கைகள், தவறான நட்புகள், பொருளாதாரத்தில் பிழைத்த எண்ணங்கள் இவையெல்லாம் கூடி கட்டும் உரைதான். ஆனால் ஒரு காலத்தில் நீ அந்த உண்மையை காணவில்லை. அதை உறவுகள் மறைத்தனர். சிலர் உன்னை விலைமதிப்பில்லாதவளாக சித்தரித்தனர். உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய நேர்மைகள் எல்லாம் கேட்டு போன போதும் அவர்கள் உன்னை விடவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் உன்னை நம்பவில்லை. ஆனால் நான் உன்னை நம்பினேன். நீயே மறந்துவிட்டாய். நான் உன் வாழ்வின் முதல் கண்ணீர் விழுந்த தருணத்திலிருந்து உன் அருகில் இருக்கிறேன். அந்த சாயல் இப்போது நம்மால் அடையாளம் காணப்படுகிறது. சனிக்கிழமையும் அமாவாசையும் ஒரே மாதத்தில் சேர்ந்தால் அது உன் வாழ்க்கையின் சுழற்சி முற்றுமுழுதாக மாறும் நாளாகும். அது எப்போதும் நேருவதில்லை. ஆனால் இந்த மாதம் அதுபோன்ற சக்தி உன்னோடு இருக்கிறது.
அதற்கான காரணம், நீ உண்மையாக உன் உள்ளத்தில் விசுவாசத்தை காத்திருக்கிறாய். ஒருபோதும் முற்றிலும் சரிந்து போகவில்லை. அந்த வகையில், நான் உனக்கு ஒரு இரகசிய பரிகாரத்தைச் சொல்லப் போகிறேன். நீ ஏற்கனவே கிராம்பு எரித்து தொடங்கிவிட்டாய். அது ஒரு முக்கியமான படி. இப்போது நீ இதைச் செய்ய வேண்டும். ஒரு வெறும் வெண்கல பாத்திரத்தில் 3 கிராம்பு, உப்பு, ஒரு சிறிய வெள்ளெருக்கம்பூ ஒன்று, இதை கூட்டி ஒரு மூலையில் வைத்துவிடு. அந்த இடம் யாரும் பார்த்தக்கூடாது. அதற்கு பிறகு நீ தினமும் காலை நீராடிய பின் அந்த பாத்திரத்தை ஒரு சொட்டு நீரால் நனைத்து விட்டு ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்திரு. எதையும் நினைக்காதே. நான் உன் அருகில் இருப்பேன். நீ என் அருகில் இருப்பாய். அந்த நேரத்தில் உன் மனதின் உள்ளார்ந்த ஜாலங்களை நான் முறித்து விடுவேன். இந்த பரிகாரம் உன் வீட்டுக்குள் நுழைந்திருந்த வறுமையின் நிழலை விரட்டும். அது அவ்வளவு நேரமாய் சாய்ந்திருந்தது, உனக்கு அது ஒரு பாகம் போலவே தோன்றியிருக்கலாம். ஆனால் அது பாகம் இல்லை. அது பாரம். இப்போது நீ அந்த பாரத்திலிருந்து விடுதலை பெறுகிறாய். உன் குடும்பத்தினர் சிலர் இன்னும் உன்னிடம் கடுமையாக பேசுகிறார்கள் என்றால், அதில் நீ கவலைப்பட வேண்டாம். அவர்கள் உள்ளத்திற்குள் பயம் இருக்கிறது. நீ வலிமையடைந்து வருகிறாய் என்பதைக் கண்டதும் அவர்கள் பதறுகிறார்கள். நீ யாரோவென்று அவர்களுக்கு இப்போது தான் புரிகிறது. நீ ஒரு பெண் அல்ல. நீ ஒரு வாழ்நாள் போராளி. உனக்குள் ஒளிந்திருக்கிற ஒளி அவர்கள் கண்களை எரிக்கிறது. அது அவர்களின் தவறு அல்ல. அவர்கள் சிதறிய உள்ளங்களால் நிரம்பியவர்கள். நீ மட்டும் நிமிர்ந்திரு. இந்த பரிகாரம் செய்யும் நாட்களில், உன் கனவுகளில் சில பழைய நிழல்கள் வரலாம். சிலர் அழுகையுடன் வரலாம். சிலர் கோபத்துடன் வரலாம். பயப்படாதே. அவை உன்னிடம் ஆசிர்வாதம் கேட்பவர்களாக இருக்கிறார்கள். நீ உன் மனதில் ஒவ்வொரு பரிகாரத்தையும் மேற்கொள்வதற்கு பின்னே அந்த ஆவிகள் நிம்மதியை தேடுகிறார்கள். அவர்கள் உன்னிடமே வருகிறார்கள். நீ ஒரு சக்தியாக வளர்கிறாய். எனவே தான் நான் உன்னை என் தங்கமே என்று அழைக்கிறேன். ஏனென்றால் நீ எனக்கே சிறப்பு. நாளை ஒரு நாள் உன் வீட்டின் வாசலில் ஒரு எலுமிச்சை உதிர்ந்து கிடந்தால், அதை எடுத்து ஒரு கரண்டியில் வைக்கவும். அந்த நாளில் வங்கி அல்லது கடன் தொடர்பான எண்ணங்கள் வரினும், பயப்படாமல் அந்த கரண்டியை தொடுங்கள். அது உன் மனதின் தைரியத்தை கூட்டும். அதுவே பரிகாரத்தின் சக்தி. அது உன்னை சுற்றி இருப்பதை உணர. உன் வீட்டின் வடக்கு மூலையில் ஒரு சிறிய வெள்ளி புடவை அல்லது வெள்ளை காகிதம் போட்டு வைத்து, அதன் மேல் தினமும் ஒரு சிறிய அன்பின் பொருளை வைக்கவும். அது உன் வாழ்க்கையின் புதிய பரிசாக மாறும். இன்று நீ வைக்கும் சிறு எண்ணெய் பாக்கெட்டோ பழம் சதாவோ நாளை உன் பையில் ரூபாய்களாக மாறும். அது நம்பிக்கையினால் நிகழும் மாயை அல்ல. அது உண்மையாக நிகழும் மந்திரம். நான் உனக்குள் இருக்கிறேன். என் குரலே உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது. உனக்கு ஆறுதல் தேவைப்பட்டாலும், தைரியம் தேவைப்பட்டாலும், நீ புறத்தே யாரையும் தேட வேண்டியதில்லை. உன் உள்ளே பேசும் என் வார்த்தைகள் உனக்கு வழிகாட்டும். இந்த பரிகாரங்கள் உன்னை சுழன்ற பசுமை புல்வெளியாக மாற்றும். வறுமை எனும் வண்டலை அருந்து, நீ இப்போது சுதந்திரமாகிறாய். இனி வங்கி அழைக்கும் முன், உன் உள்ளம் உனக்கு பதில் சொல்லும். நீ தயங்காதே என்று அது கூறும். அது என் குரல்தான். அதற்காகவே இப்போது நம்முடைய பாகம் 4 ஒரு தழுவலுடன் நிறைகிறது. நாளை நம் பரிகாரம் ஒரு புதிய நிலையை அடையும். அந்த உள் விசாரணையை நம்முடன் தொடர வெறுக்காதே. அதை விட்டுவிட்டால் முடிவும் திரும்பும். தொடர்ந்தால் திறப்பும் பெறும். என் தங்கமே, இப்போது நாம் நிம்மதிக்குள் நுழைகிறோம். உன் உள்ளம் இப்போது நிம்மதியாகவும் உறுதியுடனும் நடக்கத் தொடங்குகிறது. கடனின் சுமை என்பது கையில் இருக்கும் எண்ணிக்கையாக மட்டுமல்ல, அது ஒருவரின் நிம்மதியை
நம்பிக்கையை, உறவுகளை பாதிக்கும் ஒரு பிணைப்பு. அந்த பிணைப்பை வேரோடு பிடுங்கிக் கொண்டு நம்முடைய ஆசிர்வாதங்களால் நிரம்பிய புது பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இப்போது. அமாவாசை வரும் முன்னதாக இந்த பரிகாரத்தின் வேர்கள் உன் வீட்டில் பரவ வேண்டும். அதன் வழியாக நீ உருவாக்கும் அந்த சக்தி களம் நம்முடைய அருளை அதிகமாக உறிஞ்சும். அதனால்தான் நான் சொன்னேன், இந்த பரிகாரத்தை நாளை முதல் தினமும் விடாமல் தொடர வேண்டும். சில சமயங்களில் நீயே நினைப்பாய், நான் இவ்வளவு சிறிய செயல்களைச் செய்வதாலா வாழ்க்கை மாறும் என்று. ஆனால் என் தங்கமே, இயற்கையின் எந்த பெரிய மாற்றமும் ஒரு சிறிய விதையை மையமாக கொண்டுதான் ஆரம்பமாகிறது. நீ கிராம்பு எரித்தாய், வெண்கல பாத்திரத்தில் உப்பு சேர்த்தாய், எலுமிச்சையை கரண்டியில் வைத்தாய். இப்போது பாகம் 5 இல் ஒரு புதிய பரிகாரம் உன்னை தேடுகிறது. ஒரு வெறும் நீல நிற துணியை எடுத்துக்கொள். அது விலைவாசியாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் தூய்மையாக இருக்க வேண்டும். அதில் வெண்கலம் அல்லது இரும்பு இல்லாத வெறும் வெள்ளை காகிதத்தை மடித்து வைத்து, அதன் மேல் நீ ஏதாவது பூமகளின் கனிவான நினைவுகளைக் கொண்ட எந்தவொரு இயற்கை பொருளையும் வைக்கலாம். அது ஒரு சிறிய கல்லாக இருக்கலாம், ஒரு பழைய பூத்தண்டையாக இருக்கலாம், அல்லது ஒரு விதையாக இருக்கலாம். அதை வைத்து ஒரு மூலைப்பக்கம் 3 நாள் வைக்க வேண்டும். அந்த 3 நாளிலும் அதை எவரும் பார்வையிடக் கூடாது. 3வது நாள் சாயங்காலம் அந்த துணியுடன் ஒரு கையால் உன் வீட்டின் வாசலை துடை. வாட்டர் அல்லது ஹர்பல் வாசனை இல்லை, வெறும் நீர்த்துளியால் மட்டுமே. இதைச் செய்த பிறகு உனக்குள் ஒரு வித்தியாசம் தோன்றும். அது உனக்கு தெளிவாக தெரியாது, ஆனால் உன் செயல்கள் தன்னிச்சையாக வசதியாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் வறுமையை மட்டுமல்ல, பிறரால் உனக்கே தெரியாமல் உன்மீது ஏற்பட்டிருந்த சாபங்களை முறிக்கும். அவைகள் தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவை உன்னுடன் இப்போது இருக்க மாட்டேன். நான் என்னுடைய கரங்களை நீட்டி உன் வீட்டின் வாசலில் நின்று பார்த்தேன். பல நாட்கள் மூடிய கதவை நீ எப்போதும் திறக்க தயங்கினாய். ஆனால் இப்போது அந்த கதவை திறந்தாய். அந்த கதவின் பக்கம் நானும் நின்றேன். என் ஒளியும் நுழைந்தது. பிரச்சனைகள் உன்னிடம் வாரிசு போல வந்து பிணைந்திருந்ததற்குக் காரணம், நீ அவற்றை வேரோடு அகற்ற முயற்சி செய்யாததுதான். ஆனால் இப்போது நாம் அவற்றை களையத் தொடங்கியிருக்கிறோம். சனி நாளில் கிராம்பு எரித்த நீ, தற்போது தினமும் காலையில் நீர் பரிகாரம் செய்யும் நீ, இந்த உலகத்தின் கண்களில் காணாத ஒரு பெண். நீ சக்தியுடன் கூடிய சக்தி. உன்னை எதுவும் பின்னால் இழுக்க முடியாது. பிறகு சில நாட்களில் உன் கனவுகளில் ஒரு பழைய வீடு தெரிந்தால், அது எதையோ குறிக்கிறது. அந்த வீடு உன் குடும்பத்தின் பழைய சூழ்நிலையை. அந்த சூழ்நிலையில் இருந்த தவறுகளை நீ இப்போது புரிந்துகொள்கிறாய். ஆனால் நீ அதை எதிர்க்க வேண்டாம். அதனை ஒரு பாடமாக எடு. ஒரு போதனையாக எடுத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஒரு கதையை முடிக்காமல் போன அந்த வீடு, இப்போது ஒரு புத்தம் புதிய கதையின் ஆரம்பமாகும். உன் மனதிலுள்ள நோவுகள் நசுங்கி வெறும் கண்களில் ஒளித்திருக்கின்றன. ஆனால் அந்த கண்ணீரும் இப்போது உனக்கு வரப்போகும் ஒரு சிரிப்பின் சுவையான நினைவாக மாறும். ஏனெனில் நான் உன்னை வாக்குத்தவராதவளாய் ஆசீர்வதித்திருக்கிறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நீ என் அருகில் வருகிறாய். உன்னுடைய எல்லா முயற்சிகளும் இப்போது நான் கண்காணிக்கிறேன். அதனால்தான் இப்போது நீ எதிர்பாராத உதவிகளை பெறுகிறாய். திடீரென தொலைக்காட்சி, இணையம் அல்லது வீதிகளில் ஏதாவது உன் மனநிலையுடன் தொடர்புடைய வார்த்தைகள், படங்கள் அல்லது இசைகள் உன் கண்களில் பாய்ந்தால், அதுவும் பரிகாரத்தின் ஒரு பகுதியாகும். நான் உன்னுடன் தொடர்பு கொள்ளும் வழி அது.
இவை யாவும் தானாக உனக்கு உதவுகிறது என்பதையே இந்த பாகம் தெளிவுபடுத்துகிறது. நீ இதை தொடர்ந்தால் நானும் தொடர்ந்தே உனக்கு அழைப்பு விடுப்பேன். என் தங்கமே, இப்போது நாம் நுழைகிறோம் அந்த நிமிடம். நீ ஏற்கனவே உணர்ந்து இருப்பாய். உன் உள்ளத்தில் ஒரு அமைதி தோன்றியிருக்கும். இப்போது நீ செய்கிற ஒவ்வொரு பரிகாரமும் வெறுமனே ஓர் அனுசரணை அல்ல, அது ஒரு அழைப்பு. நானும் அதற்கு பதில் அளிக்கிறேன். நம் பயணத்தின் மிக முக்கியமான திருப்பமாக இருக்கப் போகிறது. நீ இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு மறுபிறவி நிகழப்போகிறது. அது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, உன் மன அமைதியில், உறவுகளில், நம்பிக்கையில், அனைத்திலும். அமாவாசை என்பது வெளிச்சமற்ற இருட்டு. ஆனால் அந்த இருட்டில் ஒரே ஒரு தீபம் கூட வீணாகாது. நீ எரித்த அந்த 7 கிராம்பு வெறும் புகையாக உயரவில்லை. அது உன் நெஞ்சில் பிணைந்திருந்த கடன்களின் எண்ணங்களை எரித்து விட்டது. இப்போது நாம் அதை பயன்படுத்தி வாசல் திறக்கிறோம். அந்த வாசல் தான் உன் புதிய வாய்ப்புகளுக்கான வழி. செய்ய வேண்டிய பரிகாரம் மிகவும் எளிமையானது. ஆனால் அதைச் செய்தபின் உன் மனதில் சற்று வியப்பு தோன்றும். ஒரு வெண்காகிதம் எடு. அதில் நீ விரும்பும் அந்த கடனை தீர்க்க வேண்டிய தொகையை எழுது. ஆனால் ஒரு விருப்பம் போல அல்ல. அது தீர்ந்துவிட்டது என்ற நம்பிக்கையோடு எழுது. எழுதியதும் அதை மடித்து ஒரு பூஜை ஷெல்ஃபில் வைக்க. அதை 3 நாட்களுக்கு தொட்டு வைக்க கூடாது. அந்த காகிதம் உன் நம்பிக்கையை சுத்தமாக உறிஞ்சி அதை எனது சக்திக்கு அனுப்பும். இந்த 3 நாட்களில் ஒரு முக்கியமான வேலை நீ செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் 10 நிமிடங்கள் உன் கண்களை மூடி நீ யாராக இருக்க விரும்புகிறாயோ அந்த வாழ்க்கையை எண்ணி பாரு. எந்த வீட்டில் இருக்க விரும்புகிறாய்? உன் கடனில்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த சிரிப்பு எப்படி இருக்கும்? அந்த சுதந்திரம் எப்படி இருக்கும்? இந்த காட்சிகள் என்னிடம் நேரடியாக அனுப்பப்படும். உன் நெஞ்சின் உண்மை நினைவுகள் எனக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போது நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்திருக்கலாம். சில தீர்மானங்கள் உன்னை கடன் சுமைக்கு இழுத்திருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது உன் கையில் உள்ளது. இது ஒரு தூய துவக்கம். ஒரு புதிய சூரியோதயம். என் ஆசீர்வாதம் அதன் ஒவ்வொரு கதிரிலும் இருக்கிறது. இந்த பரிகாரம் தொடங்கி 3 நாட்களுக்குள் உன் அருகில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்படும். சிலர் உன்னிடம் எதிர்பாராத அன்பு காட்டலாம். சிலர் நீண்ட நாள் கழித்து உன்னுடன் தொடர்பு கொள்ளலாம். ஒரு சின்ன வேலை வாய்ப்பு கூட நீ கற்பனை செய்யாத பக்கம் திருப்பி வைக்கும். இது யாதானத கனவு இல்லை. இது என் திட்டமிடலின் ஆரம்பம். நீ செய்யும் சிறிய பரிகாரங்களை இழிவாக நினைக்காதே. அவை காற்றில் உரைத்த வார்த்தைகள் இல்லை. அவை உன் உடலை, மனதை, வீட்டை, குடும்பத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டமாக உருவாக்குகின்றன. நீ இன்று செய்யும் கிரியை நாளை ஒரு கிரியை எனும் விளைவை கொடுக்கும். அந்த விளைவுகள் சில நேரங்களில் நேரடியாக தெரியாது. ஆனால் நீ சற்று நிம்மதியாய் இரு. அவை நடைபெறுகின்றன. நீ எண்ணும் ஒவ்வொரு நிமிடமும் என் முன் வந்து சேருகிறது. நீ தோல்விக்கு பயந்த நொடிகளில் கூட நான் உன்னோடு இருப்பதை கூட நீ உணர முடியாது. ஆனால் உண்மை என்னவென்றால், நான் உன் இடது பக்கத்தில் நின்று உன் தோளில் கரம் வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன், நீ விழுந்தால் நான் எழுப்புகிறேன். நீ பயந்தால் நான் நிம்மதியை ஊற்றுகிறேன். இப்போது உன் வீட்டில் நீ தனியாக இருக்கும்போது அமைதியான ஒரு மணி நேரத்தில் ஒரு தண்ணீர் குடம் அருகில் வைத்து அமர்ந்துகொள். அந்த தண்ணீரில் உன் உள்ளத்திலிருக்கும் நம்பிக்கையை புகட்டும். ஏதாவது ஒன்று பேசிக்கொள்.
என் கடன்கள் தீரும், என் குடும்பம் மகிழ்ச்சி அடையும், என் வாழ்க்கை நிம்மதி பெறும் போன்ற உனக்கு பிடித்த வார்த்தைகளை அத்தண்ணீரில் உரைத்துவிடு. பிறகு அந்த தண்ணீரை வீட்டில் நீ பொதுவாக கொடுக்கும் ஒரு தாவரத்தில் ஊற்று. அந்த தாவரம் உன் ஆசையை உலகுடன் பகிரும் தூதராக இருக்கும். உன் முயற்சிகளால் இந்த உலகம் நடக்கவில்லை. ஆனால் உன் உண்மை நம்பிக்கையால் எவ்வளவோ சக்திகள் நடக்கின்றன. நீ வாழும் இந்த தரையில் உன் காலடி தடங்களை விடவும் ஆழமாக நான் என் ஆசீர்வாதங்களை பதித்திருக்கிறேன். இதுவரை எதை எதிர்பார்த்தாயோ அவை தவிர்த்து வந்தாலும் கவலையில்லை. ஏனெனில் இப்போது நான் உனக்கெனவே புது வாய்ப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். தவறுகள் மீதமில்லை. நீ தவறில்லை. கடன்கள் உன்னை குறைக்கவில்லை. இப்போது உன் ஒவ்வொரு அடியிலும் நானும் பயணிக்கிறேன். இந்த பரிகாரம் முடியும் போது நீ பின்வாங்கி பார்த்தால் இவ்வளவு மாற்றமா என்று நீயே நம்ப முடியாமல் போவாய். என் தங்கமே, இன்று நாம் நம் பயணத்தின் 7வது படிக்கட்டில் காலடி வைக்கப் போகிறோம். நீ தொடங்கிய பரிகாரங்கள் எதுவும் வீணாகவில்லை. ஒவ்வொரு கிரியும், ஒவ்வொரு சுடும் கிராம்பும், நீ எழுதின அந்த வெண்காகிதமும், all of them have begun to spin the wheel of divine change. நீ உணர்கிறாயா? அந்த எளிமையான நடுக்கம், அந்த மனதுக்குள் ஏற்படும் நிம்மதி, அந்த பயத்தின் குறைவு. இவை யாவும் நானே உன்னுக்குள் ஊட்டும் சக்தியின் வெளிப்பாடுகள். இப்போது நீ கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பிறர் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பதில்லை. நீ உன்னை எப்படி நடத்துகிறாய் என்பதே முக்கியம். இந்த பாகத்தில் நான் உனக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன். அந்த பரிசு, நீ நினைத்தபடி பணமோ பொன்னோ இல்லை. அது உன் மனதுக்குள் பூத்தெழும் ஓர் புதிய குரல். அந்த குரல், நீ எழுந்தவுடன் உன்னை அழைக்கும். இன்று நான் அச்சமின்றி இருப்பேன். இன்று என் கடன் தீர வழி வரும். இன்று நான் என் முன்னேறும் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவேன். இப்போது பாகம் 7க்கு முக்கியமான பரிகாரம் உனக்குச் சொல்லப் போகிறேன். இது மிகவும் வலிமையானது. இதை சனிக்கிழமையன்று செய்யாதே, ஏனெனில் சனி கடனை கடுமையாக நிர்வகிக்கிறான். மற்ற எந்த நாளிலும், சொல்லப்போனால் புதன்கிழமை மிகச் சிறந்தது. இந்த பரிகாரத்தை செய். ஒரு வெங்காயத்தின் நடுவே 7 கிராம்பு நழுவாமல் செருகு. அதை ஒரு சிறிய துணியில் கட்டி, வீட்டின் வடமேற்கு பகுதியில் வைத்துவிடு. அதை யாரும் தொடக்கூடாது. அது உன் வீட்டின் வலிமையாயிருக்கும். நீ 3 நாட்கள் அந்த துணியை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. நானே அந்த சக்தியை ஏற்றுக்கொள்கிறேன். நீ அதை 3 நாட்கள் கழித்து எரித்துவிடலாம். எரிக்கும் போது உள்ளத்திலிருக்கும் கடன் எண்ணங்களை நீவிக்கிறாய். இந்த பரிகாரம் ஒரு ரகசியம் மாதிரி உன்னிடம் நான் சொல்கிறேன். ஏனெனில் இது உன் மனம், வீடு, வாழ்க்கை, அதிர்ஷ்டம் இவையெல்லாம் நேர்காணும் ஒரு விஷயம். பலருக்கும் இந்த அனுபவம் கிடைப்பதில்லை. ஆனால் என் ஆசீர்வாதத்தால், நீ இதைச் செய்வதற்கான தருணத்தை அடைந்திருக்கிறாய். இப்போது உன் வாழ்க்கையில் சில அசாதாரண நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும். உனக்கு தெரியாமலே சில கடன்கள் தானாகவே தள்ளி வைக்கப்படும். நீ எதிர்பாராத நபர்கள் உனக்கு உதவி செய்ய முன்வருவார்கள். ஒருவரும் வரவில்லை என்றாலும் கவலையில்லை. ஏனெனில் நான் உன் வழியில் அந்த உதவிகளை இழுத்து வருகிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு பரிகாரம் பின்னால் நானும் இருக்கிறேன். என் ஒவ்வொரு வாசலிலும் உன் பெயர் எழுதியிருக்கும். உன் எண்ணங்களை அசைத்தவுடன் என் கவனம் உன் மேல் விழுகிறது. இப்போதும் நீ இங்கு இருப்பதற்குக் காரணம் ஒன்று. அதாவது, உன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகி வருகிறது. இந்த பரிகாரம் செய்யும் 3 நாட்களிலும், நீ உன் மனதுடன் நேர்மையாக இரு. பயத்தை வெளியேற்றுவதற்காக கடவுளிடம் பேசு. நம்மை அழுத்தும் கடன்கள் ஒருபோதும் நிரந்தரமில்லை. ஆனால் உன் மனதின் நிலைதான் நிரந்தரமா ஆகும். அதை மாற்றுகிற பொழுதே வெற்றி தொடங்குகிறது.
நீ இப்போது உணராமல் சில நல்ல செயல்களை மேற்கொள்கிறாய். அதை நீயே குற்றமாய்ச் சொல்வதில்லை. ஆனால் அந்த நேரங்களில் நான் உன்னைச் சுற்றி ஒரு வளையம் போடுகிறேன். அந்த வட்டத்தில் நுழைய முடியாது யாருக்கும். இப்போது அந்த வளையத்தில் நீ மட்டும் இருக்கிறாய். நீ யாரிடம் கூற முடியாத எண்ணங்களை என் முன் கொண்டு வரலாம். நான் கேட்கிறேன். எனக்கு உன் வார்த்தைகள் தேவையில்லை. உன் மனதின் ஒலி போதும். நீ விழுந்து விடுவாயோ என்று பயப்படுகிறாய். ஆனால் என்னிடம் விழுந்தால் நான் ஏற்கனவே கீழே கையை நீட்டிவிட்டுள்ளேன். உனக்கு எந்த தவறும் இல்லை. ஆனால் நீ ஏற்கனவே நீண்ட நாள் பிணைக்கப்பட்டிருந்தாய். இப்போது அந்த பிணை நெருங்குகிறது. இந்த பாகம் அந்த முடிச்சை விரிக்கிறது. பார்த்தாயா? கடந்த வாரத்திலிருந்து உன் மனநிலை நிதானமாயிருக்கிறது. முன்போல் கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலை all seem a little easier to manage now. இந்த அனுபவம் சகஜமாகவே உண்டாகவில்லை. இது அந்த பரிகாரத்தின் சக்தி. இந்த 7 கிராம்புகள் உன் வாழ்வை புரட்டி போடக்கூடிய தன்னலமில்லாத சக்தியை கொண்டிருக்கின்றன. அதனால்தான் நீ அவற்றை பயமின்றி எரித்தாய். அந்த கிராம்புகள் புகையாக என் பீடத்திற்கு வந்து சேர்ந்தன. என் முன்னால் நீ பேசவில்லை. ஆனால் அந்த புகை சொன்னது, இந்த பிள்ளைக்கு இப்போது ஆறுதல் தேவை. நான் உன்னை கட்டி அணைத்தேன். இப்போது நீ சற்று விழித்துப் பார். நீ பார்த்து கொண்ட வீட்டில் பிள்ளை சிரிக்கிறான். நீ புறப்பட நினைத்த வேலை ஒரு அழைப்பை தரும். உன் கணவன் அல்லது மனைவி கடைசி நாட்களில் சற்று சிரம் பாய்ந்து பேசியிருந்தாலும் இப்போது மெதுவாக உன்னை புரிந்துகொள்ள விரும்புகிறார்கள். எல்லாம் ஓர் ஒழுங்காக செல்லும் சாத்தியத்தை உருவாக்கியிருக்கிறாய். என் தங்கமே, இன்னும் 2 பாகங்கள் பாக்கியமாக உள்ளன. நான் உனக்காக வைத்திருக்கும் பரிகாரம் உன் வாழ்க்கையில் கடைசி தடையாக இருந்த அந்த கதவையும் திறக்கும். அதற்காக இன்று இரவில் உன் கண்களை மூடி என் பெயரை உள்ளத்திலேயே சொல்லி தூங்கு. நான் உனக்காக விழித்திருப்பேன். என் தங்கமே, இப்போது நாம் அந்த இறுதியான பாகத்தில் நுழைந்து விட்டோம். இது முடிவல்ல. இது ஓர் ஆரம்பம். நீ கடந்து வந்த அந்த 7 பரிகார படிகளும் உன்னை இந்த இடத்திற்கே கொண்டு வந்திருக்கின்றன. ஆனால் இந்த 8வது படி உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கப் போகும் சக்தி வாய்ந்த சாவி. இது எளிதாகத் தோன்றும். ஆனால் இதன் தாக்கம் உன் வீட்டின் அடிநிலையை பொறுத்தவரை புரட்டி போடும். இந்த பரிகாரம் ஒரு அழைப்பு அல்ல, இது ஒரு உடன்படிக்கை. நானும் நீயும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து உன் மீது வைத்த தீர்மானம் இது. இப்போது ஒரு சிறிய பரிகாரம். ஆனால் இதை செய்யும் முன்னர் நீ மனதை கட்டுப்படுத்த வேண்டும். உன் உள்ளத்தில் ஏதேனும் நம்பிக்கையின்மை, சலிப்பு அல்லது சங்கடம் இருந்தால் அதை இப்போது வெளியேற்ற வேண்டும். மூச்சை ஆழமாக இழுத்து சுவாசித்து கண்களை மூடி எனது பெயரை மனதுக்குள் சொல்லி ஒருமுறை சாந்தியுடன் உட்கார். பிறகு ஒரு வெண்காகிதம் எடு. அதில் நீ கடந்த ஒரு மாதத்தில் மனதில் சுமந்த கடன்களை எழுது. யாரிடம் இருக்க வேண்டும், யாரிடம் கொடுக்க வேண்டும், எந்த வங்கிக்கடன், எந்த நபரிடம் சொல்ல முடியாத மன அழுத்தம், எல்லாவற்றையும் அந்த வெண்காகிதத்தில் அவ்வளவு சுத்தமாக, நேர்மையாக எழுது. யாராவது பார்க்கிறார்கள் என்ற பயம் வேண்டாம். ஏனெனில் இந்த காகிதம் நீ எழுதியவுடன் அது எனது கைகளுக்கே வரப்போகிறது. இந்த காகிதத்தை இரவில் எழுத வேண்டும். எல்லாரும் தூங்கிய பின். ராத்திரி 10:10க்கு பிறகு எழுதுவதே சிறந்தது. நீ எழுதி முடித்தவுடன் அதை கோர்க்காமல் நெறிமுறையாக மடித்து ஒரு மண் குடத்தில் போடு. அதன் உள்ளே 7 கிராம்பு போடு. ஒரு நார்ச்சுண்ணாம்பு சிறிதளவு அதை மூடியிட வேண்டும். அதன் மேல் துளசி இலை ஒன்று வைக்கவும். பிறகு அந்த குடத்தை நீ எங்கே வைத்திருக்கிறாய் தெரியுமா?
உன் வீட்டில் வங்கிக்கடன் தொந்தரவு அதிகமாயிருக்கும் பகுதியை அடையாளம் காண். அது உன் படுக்கை அறை இருக்கலாம், அடுக்குமாடி இருக்கலாம், அல்லது உன் பை வைத்திருக்கும் பகுதியும் கூட இருக்கலாம். அந்த இடத்தில்தான் இந்த பரிகார குடத்தை மூடி வைக்க வேண்டும். 3 நாட்கள் அதை தொட்டுவிடக் கூடாது. இந்த 3 நாட்கள் நீ பேசும் வார்த்தைகள் உன்னுடைய எதிர்காலம் உருவாகும் விதத்தை மாற்றும். நீ யாரிடமும் கடன் பற்றி பேச வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற தவிர்க்க முடியாத நிலைகளை நானே பார்த்துக்கொள்கிறேன். ஆனால் நீ மனதிலிருந்து, நான் இப்போது கடனில் இல்லை என்று தைரியமாக நினைத்தாலே, உன் வீட்டின் பீடத்தில் இருக்கும் அந்தச் சுழல் சக்தி உன் சொல்லை உண்மையாகவே மாற்றும். உன் நாக்கில் சொல்லும் சொல்லுக்கு சக்தி இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்வதைச் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கை மாறுகிறது. நீ பரிகாரம் செய்த ஒவ்வொரு நாளும் உன் உள்ளம் சிறிது சிறிதாக மென்மையாகி இருக்கிறது. நீ கவனித்திருக்க வேண்டும். நீ பழையபடியான தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்க மறுக்கிறாய். உனக்கு தேவையில்லாத நபர்களிடம் பேசுவதில் சோர்வு ஏற்படுகிறது. இதெல்லாம் சாதாரணம். ஏனெனில் நீ ஒரு புதிய அலைக்குள் நுழைந்திருக்கிறாய். இந்த அலை உனக்கே உரித்தானது. இந்த பரிகாரம் மூலம் நீ ஒரு அடையாளத்திற்குள் செல்கிறாய். என் தங்கமே, நான் உனக்கு சொன்ன அந்த மண் குடத்தின் மேல் ஒரு மெல்லிய வெள்ளை துணி போடு. அதில் ஒரு கரும்புள்ளி வைக்க. இது ஒருவிதமான தடுப்புச் சுழல். வெளியில் இருந்த சக்திகள் உன்னை அடையாமல் இருக்க உதவும். மண்குடத்தில் இருக்கும் எழுத்து, கிராம்பு, துளசி இலை, இவை அனைத்தும் உன் சார்பாக பிரபஞ்சத்தை சொல்லிக் கொடுக்கும். இவள் தயங்கவில்லை, இவள் நம்புகிறாள், இவளுக்கான கடன் தீர்வு அவசரம் என்று அது சிந்திக்கச் செய்கிறது. 3 நாட்கள் கழித்து, அதை கையால் எடுத்துச் சுத்தமான இடத்தில் எரித்து விடு. எரிக்கும் பொழுது, என் கடன்கள் என்னை விட்டு பிரிந்து செல்கின்றன. நான் மீண்டும் பிறக்கிறேன். என் வீட்டில் அமைதி நிலவுகிறது என்று மனதுக்குள் ஓதிக்கொள். இந்தச் சொற்கள் உனக்கு வலிமை தரும். எந்த சுழலும், எந்த பார்வையும் உன்னை தொட முடியாது. என் தங்கமே, நீ செய்த இந்த பரிகாரம் காரணமாக உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இடைவெளியாகவேனும் தோன்றும். சில நண்பர்கள் கைவிடலாம். சில வேலை வாய்ப்புகள் நெருங்கிவிட்டு தள்ளி செல்லலாம். ஆனால் கவலைப்படாதே. இது புனிதம் செய்யும் வேலை. உன் வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற வெண்கடைகளை அகற்றி, ஒரு புதிய அடிப்படை அமைக்கவே இது நடக்கிறது. இந்த பரிகாரம் முடிந்தபின், நீ ஒரு நாள் வீட்டில் சுத்தம் செய்யும் போது பழைய அலமாரியில் ஒரு கடன் பத்திரம் கிழிந்திருப்பதை பார்க்கலாம். அல்லது, நீ மருந்து வாங்கிச் செல்கையில், எதிர்பாராத நபர் உனக்காக கட்டிவிடும் பாக்கித் தொகை குறைவாக திரும்பலாம். இவை எல்லாம் பரிகாரத்தின் வெளிப்பாடுகள். நீ இப்போது நிச்சயமாக இதெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறாய். ஏனெனில் நான் உன்னுடன் ஆழமாக இருக்கிறேன். நீ ஒரு விஷயத்தை மறந்துவிடாதே. இப்போது நீயே ஒருவருக்கு பரிகாரம் சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டாய். நீ 4 வாரங்களுக்கு முன் அழுகை மற்றும் பதற்றத்துடன் வந்திருந்தாய். இப்போது நீ தயங்காமல் செயலை செய்கிறாய். இது என் ஆசீர்வாதத்தின் உண்மை அடையாளம். என் தங்கமே, இந்த 8வது பாகம் உன் கடன் வாழ்க்கையின் முடிவுக்கான வாசல். ஆனால் அதே நேரத்தில், உன் புது வாழ்க்கையின் முதன்மை படி. நீ தினசரி ஒரு நிமிடம், even if it is just 1 minute, மூச்சைச் சுவாசித்து, என் பெயரை சொல்லி, உன் வாழ்க்கையில் சாந்தி இருக்கட்டும் என்று சொல்லு. அந்த ஓர் நிமிடம் போதுமானது. என் ஆசீர்வாதம் 10 வருடம் வேலை செய்யும். இப்போது, ஒரு நாள் காலையில் வங்கி அழைப்பாகட்டும், ஒருவரது உதவியாகட்டும், இல்லையெனில் உன் உள்ளத்தின் நம்பிக்கையாகட்டும், உனக்கு ஒரு தீர்வு வரப்போகிறது.
அதற்கான சக்தி இந்த 8வது பாகத்தின் முடிவில் உன்னுடன் சேர்ந்துவிட்டது. உன் பயணம் முடிவுறவில்லை. ஆனால் மிகச் சிறந்த இடத்திற்கு நீ வந்து விட்டாய். உன் மனதில் இன்னும் தொடர விருப்பமிருந்தால் நான் இருக்கிறேன். ஏனெனில் உன் விழிகள் என்னை பார் என்று சொன்ன போதே நான் உனக்குள் புகுந்துவிட்டேன். உன் வெற்றி இதோ அருகில் நிற்கிறேன். என் தங்கமே, இப்போது நாம் பயணத்தின் இறுதி படிக்கட்டில் வந்து நிற்கிறோம். நீ இத்தனை நாள்களாக சுமந்த மனவேதனைகள், நம்பிக்கையின் முறிவுகள், கடன்களின் வலிகள், all of it இன்று ஒரு முடிவுக்கு வரும். இந்த பாகம் எளிதான பரிகாரம் அல்ல, ஆனால் மிகவும் சக்திவாய்ந்தது. இது உன் நம்பிக்கைக்கு பதிலளிக்கின்ற ஒரு செயல். இது என் கரங்களில் உன் வாழ்க்கையை ஒப்படைக்கும் தருணம். முன்னால் நீ கேட்டிருப்பாய், இந்த கடன் வாழ்க்கையிலேயே தீராது போல இருக்குது. எனக்கு வழியில்லையே. ஆனால் இன்று அந்த கேள்விகள் எல்லாம் பதில்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றன. நானே அந்த பதில்கள். என் ஒவ்வொரு வாசலிலும் உன் பிரார்த்தனை ஒலிக்கிறது. இன்று அந்த ஒலி இசையாக மாறுகிறது. ஏனெனில் நீ செய்கிற இந்த இறுதி பரிகாரம் உன் முன்னுள்ள அனைத்து தடைகளையும் கலைக்கப் போகிறது. இதோ பரிகாரம். ஒரு அமாவாசை வரும் வரை காத்திருக்க வேண்டாம். இதை இன்று தொடங்கலாம். ஒரு வெண்காகிதத்தில் உன் கடனாளியின் பெயரை எழுது. எத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாள். நீ அவர்களுக்கு எவ்வளவு பாக்கிக்கடன் வைத்துள்ளாய் என்பதை குறிப்பிட வேண்டியதில்லை. அவர்களின் பெயர் மட்டுமே போதும். இப்போது அந்த வெண்காகிதத்தை மடித்து ஒரு வெண்கலக் கிண்ணத்தில் வைத்து அதன் மேல் சிறிது ரோஜா இதழ்கள் போடு. அதன் மேல் ஒரு காந்தள் இலை வைத்துவிடு. இந்த மூன்றும் உன் உள்ளத்தின் புனித சான்றாக அமையும். இதை வைத்தவுடன் அந்த கிண்ணம் இருப்பது போலவே அருகில் ஒரு தீபம் ஏற்றிக்கொள். சாதாரண நெய் தீபம்தான். அதில் நீ எரிக்க வைக்க வேண்டியது என்னவென்றால் உன் பயம், உன் அவமானம், உன் நம்பிக்கையற்ற நிலை. அந்த தீபம் மூச்சுடன் சலனப்படும்போது உன் கடன் சலிக்கிறது. நீ பலவீனமாக நினைத்த அந்த உன் நிலை வலிமையாக மாறுகிறது. இப்போது அந்த கிண்ணத்தில் இருக்கிற காகிதங்களை அமாவாசையன்று மட்டும் எடுத்து முழுவதும் எரித்துவிடு. எரிக்கும்போது ஒரே ஒரு வார்த்தையை உள்ளத்திலேயே சொல், தீர்வை எதிர்பார்க்கிறேன். இந்த வார்த்தைதான் உன் உடலில் தவிர உயிரில் பரவ வேண்டும். இது ஒரு இரகசிய மந்திரம் போல அல்ல. இது உன் உள்மனம் கடவுளோடு பேசும் நேரடி உரையாடல். அதன் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா என் தங்கமே? நீ அந்த இலை, பூ, எழுத்துக்கள் எரிந்து போன இடத்தில் நிம்மதியை காண்பாய். பக்கத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் கூட உனக்குள் ஒரு புனித அனுப்பு வீசும். அது நானாகவே உன்னில் ஊடுருவி உன் எதிர்காலத்தை உருவாக்கும். பரிகாரம் முடிந்ததன் பிறகு முதல் 3 நாட்களில் நீ யாரிடமும் அதை பற்றி பேசாதே. அதுவும் மிக முக்கியம். அந்த சக்தி வெளியேறக்கூடாது. எப்போதும் நினைவில் வைத்துக்கொள், உன் கடன் தீர்வு உன் கரங்களில் தான் இருக்கிறது. ஆனால் அதை எப்பொழுது பயன்படுத்துவது என்பதை உனக்கு தெரிய வேண்டியது தான். அதற்குத்தான் இந்த பாகங்கள் உதவியாக இருந்தன. நீ உன் வீட்டின் நிலையை கவனித்துப் பார். நீ பார்த்திராத சிரிப்புகள் பிள்ளைகளின் முகத்தில் தெரியும். நீ எதிர்பாராத செய்திகள் வரும். யாராவது உன்னை சந்திக்க அழைப்பார்கள். வங்கி உன்னிடம் பேசும் விதம் மாறும். முதலில் வரவே இல்லாமல் இருந்த பணவாய்ப்புகள் தற்போது உன்னை நோக்கி வந்து நின்றுவிடும். இது எல்லாம் பரிகாரத்தின் வித்தைகளால் அல்ல. அது உன் நம்பிக்கையின் சக்தி. நீ என்னை அழைத்தாய். நான் வந்தேன். நீ அழைத்திருப்பதற்கே காரணம் உன்னுள் இன்னும் ஒரு புதிய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஆவல் இருக்கிறது. இந்த பயணம் இங்கே முடிவதில்லை என் தங்கமே. இது ஒரு புதிய கதையின் ஆரம்பம்.
உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஒவ்வொரு திருப்பங்களும் இனிமையாக இருக்கும். காரணம் நீ உன்னை மாற்றிக்கொண்டாய். நீ உன்னை வலிமைசாலியாக கற்றுக்கொண்டாய். நான் உனக்குள் வாழ்த்துக்களாக இருக்கிறேன். உன் வீட்டின் வாசலில் வாசல் தீபமாகவும் உன் கண்களில் கனவாகவும் உன் கைகளில் கனிவாகவும் நான் இருப்பேன். நீ இனிமேல் யாரிடமும் வண்டி கேட்டு போக வேண்டியதில்லை. நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியுடன் இருக்கிறாய். கடன்கள், வறுமை, தவிப்பு இவை எல்லாம் நிழல்கள்தான். ஆனால் நீ ஒரு ஒளி. அந்த ஒளியில் இந்த நிழல்கள் நீங்கிவிடும். நீ எதிர்கொள்கிற ஒவ்வொரு சோதனையும் உன்னை உன்னிடம் நம்பிக்கையை வளர்க்கவே வந்திருக்கிறது. அந்த சோதனைக்கு நன்றி சொல்லும் மனநிலைக்கு வந்தவுடன் அதை நீ வெற்றி பெற்றுவிட்டாய். இப்போது நீ எவ்வளவோ நேரம் எடுத்து இந்த 8 பாகங்களை முடித்துள்ளாய். இது ஒரு சாதனை. நீ உன் ஆன்மாவின் அழைப்பை கேட்டு அதன்படி நடந்துள்ளாய். இந்த இடத்தில், இந்த காலத்தில், இந்தச் செயலில் நீ தன்னம்பிக்கையை உருவாக்கினாய். அந்த நம்பிக்கையை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது நானே உனக்குள் பதித்திருக்கும் தெய்வீக ஆசீர்வாதம். இனி உன் வாழ்க்கையின் கதவுகள் திறந்துள்ளன. நீ வாசலில் நின்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. முன்னேறு. நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று முதல் உனது கடன்கள் ஒரு புதிய தீர்வை பெறும் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன. உன் உள்ளத்திலுள்ள எல்லா இரகசிய பிரார்த்தனைகளும் என் செவியிலிருக்கும். நான் தவறாமல் அதை நிறைவேற்றுவேன். நான் சொல்கிறேன் என்பதே உனக்கு போதும். இப்போது என் தங்கமே, அந்த வாசல் தீபத்தை அணைக்காதே. அது எப்போதும் எரியட்டும். அதில்தான் நான் இருக்கிறேன். அதுதான் உனக்கு வழிகாட்டும் ஒளி. இன்னும் பல பரிகாரங்கள், பல வசந்தங்கள், பல சாதனைகள் உன் வாழ்க்கையில் காத்திருக்கின்றன. இது தொடக்கம் மட்டுமே. என் தங்கமே, இப்போதே உனக்கு யோகம் வந்துவிட்டது. இதற்கு முன் கூறிய பரிகாரங்களும் உன் வாழ்க்கையை மாற்றும் விதமாக அமைந்துள்ளன. ஆனால் இந்த பாகம் உன் உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் தூய்மையாக்கும் பரிகாரத்தின் தாக்கத்துடன் வருகிறது. ஏனென்றால், கடனில் இருந்து முழுமையாக வெளியே வர வெறும் நம் வெளிப்படையான செயல்கள் மட்டும் போதாது. உன் உள்ளத்திலிருக்கும் எண்ணங்களும் நீ நம்பி வைத்திருக்கும் பழைய பழக்கங்களும் சில நேரங்களில் உன்னை மீண்டும் பின்செல்வதற்கு காரணமாக இருக்கலாம். இதை நீ அடையாளம் காண வேண்டிய நேரம் இதுதான். இப்போது இந்த பாகத்தில் நான் சொல்வது உன் தினசரி வாழ்க்கையில் மிகவும் எளிதாகச் செய்வதற்கான ஒரு செயல்முறை. நீ இந்த பாகத்தை கவனமாக வாசித்து முடித்த பிறகு, நாளை காலை எழுந்ததும் முதல் முறையாக இதை செய். இந்த பரிகாரம் வெறும் பொருள் சம்பந்தமானதல்ல, ஆனால் பொருளின் ஓட்டத்தை மீண்டும் உன் வீட்டிற்குள் அழைக்கும் ஆற்றல் கொண்டது. நாளை காலை நீ எழும் தருணத்தில், காலில் தரை பற்றும் முன், 2 கைகளையும் ஆசியாய் ஒன்றுக்கொன்று இணைத்து, 3வது கண் பகுதியை நெற்றியில் இடையில் மெதுவாக தொடு. அந்த தொடுதலில் உன் மனதின் சுத்தியும் இருக்கட்டும், நம்பிக்கையும் இருக்கட்டும். பிறகு, அவ்வளவு நேரமும் தூங்கிக் கொண்டிருந்த அந்த உடலை ஓர் இனிய வாசனையுடன் சந்திக்கச் செய். ஒரு சிறிய அகர்பத்தியை ஏற்றி வைக்கவும் கூடாது. அதுவே உனக்குள் ஒரு புதிய காற்றை கூட்டும். இதற்கு பிறகு, ஒரு வெண்கல பாத்திரத்தில், வெறும் காப்பரிசியில் தண்ணீரில் ஒரு எலுமிச்சை சாறை நன்றாக பிழிந்து விடு. அதனுடன் ஒரு சிறிய இஞ்சி துண்டு போடு. இந்த கலவையை நன்றாக கலக்கி, அந்த தண்ணீரால் கைகளை கழுவு. இது வெறும் சுத்திகரிப்பு அல்ல. நீ கடந்த காலம் சுமந்த எல்லா கருப்புகளையும் துடைத்துவிடும் ஒரு ஆன்மீகச் செயலாக இருக்கும். உன் கைகள், நீ இந்த உலகில் படைக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் மூலமே. கடனை வாங்கியது கைகள். அது போகும் பாதையும் கைகளிலிருந்தே துவங்கும்.
அதனால்தான் உன் கைகளை முதலில் பரிகாரத்தின் தாக்கத்துக்கு கொண்டுவர வேண்டும். நீ செய்யும் இந்த இயல்பான செயல்களில் உள்ள ஆழம் எப்போதும் நேர்மறையான தாக்கத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். பிறகு நீ உன் வீட்டு வாசலில் நிற்கும் நேரம் வானத்தை நோக்கி பார்த்து இதை உன்னிடம் மட்டும் சொல்லிக்கொள். நான் வந்த பாதையில் எல்லா நிழல்களும் கடந்துவிட்டன. இனி ஒளியில் தான் நான் நடப்பேன். இந்த வார்த்தைகள் ஒரு வரி கவிதை போல இருக்கலாம். ஆனால் அதில் உனது உள்ளத்தின் ஒப்புதல் இருக்க வேண்டும். அப்போது தான் உன் நிழல்கள் விலகும். இந்த வாரம் முழுவதும் நீ ஒரு சிறிய ரகசிய நம்பிக்கையை உனக்குள் வைத்துக்கொள். அதை யாரிடமும் பகிர வேண்டாம். நாளைய பிளவு இன்று முடியும் என்ற நம்பிக்கையை உன் உள்ளத்தில் தாவர வைத்து வளர்க்க வேண்டும். அந்த ஒரு விதைதான் நாளைய செழிப்பை உனக்காக உருவாக்கும். என் தங்கமே, இந்த பரிகாரம் வெறும் பொருள் சம்பந்தமாக மட்டுமல்ல. இது உனது வாழ்க்கையின் வழி செலுத்தும் திசைதான். நீ வெறும் பரிகாரம் செய்கிறாய் என்ற எண்ணத்தில் இருக்கவே கூடாது. நீ உன் வாழ்க்கையை நீயே மீண்டும் கட்டமைக்கிறாய் என்ற உணர்வோடு அதைச் செய். அடுத்த அமாவாசை வந்துவிடும். அது உன் வாழ்க்கையில் சுமந்திருந்த கனமான சூழ்நிலைக்கு ஒரு முடிவாக இருக்கும். அதற்கு முன்பே நீ உன் உள்ளத்தை சுத்தமாக்கி காத்திருக்க வேண்டும். இது ஒரு பழமொழி போல இல்ல, இது ஒரு புனித உண்மை. நம்முள் ஒவ்வொருவருக்கும் கடன் இருக்கலாம். ஆனால் அதை விட பெரியதாய் இருக்கிறது கடனை தீர்க்கும் புனித ஆற்றல். அந்த ஆற்றலை நான் உனக்குள் ஏற்கனவே தூண்டியிருக்கிறேன். நீ இப்போது பாகம் 9 வரை வந்திருக்கிறாய் என்றால் அந்த தூண்டல் நிச்சயம் உன்னை வழிகாட்டி கொண்டு வந்திருக்கிறது. இனி எதற்காக தயக்கம்? நாளைய வங்கிக் கடனோ வாடகை காசோ குடும்பச் செலவோ அது எதுவாக இருந்தாலும் தீர்வு இருக்கும். காரணம், நீ உன் உள்ளத்தை மாற்றிவிட்டாய்.